பண்ணு. இந்த டியூலிங் ஆப் யூஸ் பண்ணு. ஆல்ரெடி உனக்கு பேசிக் கீழே நீ சாமி கும்பிடலான்றீங்க. அவங்க போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த கோயில் பண்ணிருக்கீங்களாப்பா? என்னங்கப்பா? ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் பேர் உட்காந்து போகலாம்ப்பா. இங்கே உட்காந்துக்கலாம்ப்பா. சந்தன அப்ப சாமி பார்த்து வரலாமா? போயிட்டு நீ ப்ளீஸ் மேலே போய் பார்க்கலாம் வாடா. உங்க நம்ம போகலாமா? சரிப்பா உட்காரலாம். அங்கே தெரியுது பாருங்கப்பா படிக்கட்டு. படிக்கிறதுக்கு மேலே நான் வரல. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு மேலே போய் சாமி பார்க்கறதுக்கு தான் கீழே நீ சாமி கும்பிடலான்றீங்க. அவங்க போகலாம். இதுதான் பொண்ணு பாத்தீங்களா? இதான் பொண்ணு பாத்தீங்களா? இப்ப பையனை காட்டுறேன். இதுதான் பொண்ணு. இன்னொரு தடவை பொண்ணு காமிச்சிருக்கேன். அப்புறம் பையன் காமிப்பேன். அதுக்காக நீங்கள் லைக் பண்ண மாட்டேன். லைக் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்டார்ட் இந்த பொண்ணுங்க நம்மளை அந்த தீய அணைக்கதான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் விமானம் வழியாக இந்த மாதிரி ரெட் கலர் கேமராஸ் போடுவாங்க. இந்த கெமிக்கல் விளையாட்டு ஏற்பட்டு இந்த தீ உடனே அணைஞ்சிடும். ஆனா இவங்க தலையில விண்டா உங்க உயிருக்கு கூட ஆபத்தா போயிடும். ஸோ இதான் நான் சொல்றேன். சப்போஸ் உங்க ஏரியால ஃபிளைட்ல இந்த மாதிரி ரெட் கலர் பவுடர் கொட்டது எப்போது பாத்தீங்கன்னா உடனே அங்கிருந்து தெரிச்சு போடுங்க. என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நான் சொல்றேன் ஆக்சுவலி நீங்க இயற்கை ரத்த சுத்திக்கு இந்த மாதிரி ரெட் கலர் பவுடர் கொட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய காட்டு தீப்பாடு விட்டு வந்தாங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த தீய அணைக்கதான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் விமானம் வழியாக இந்த மாதிரி ரெட் கலர் கெமிக்கல்ஸ் போடுவாங்க. இந்த கெமிக்கல் விழுந்த இடத்துல ஏற்பட்டு இந்த தீ உடனே அணைஞ்சிடும். ஆனா இவங்க साल पहले कोई सोच भी सकता था कि जब ट्रेन बोला हमारी घर को घुसा, और ये भी कोई सोच सकता था एक दिन 5 लाख तक का इलाज मुफ्त मिल जाएगा, आधे से आधे दाम में दवाइयाँ मिल जाएगी। पहले के मुकाबले बहुत से आगे बढ़ गए। 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के। कुछ साल पहले कोई सोच भी सकता था कि जब ट्रेन बोला हमारी घर को घुसा, और ये भी कोई सोच सकता था एक दिन 5 लाख तक का इलाज मुफ्त मिल जाएगा, आधे से आधे दाम में दवाई। பென்சில் பாக்ஸ்ல வந்து மேடம் ஆகும் பென்சில் பாக்ஸ் ஸ்பெஷலா இருக்கணுமா? அப்போனா இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கோ. இந்த பாக்ஸ் வந்து பென்ன வச்சு இது மேல ஈஸியா எழுதலாம். அப்புறம் delete பட்டன் பிரஸ் பண்ணா ஓடுற எல்லாமே delete ஆயிடும். சோ நம்ம திருப்பி அதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுதுறது delete ஆகாம இருக்கணும்னா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த பட்டன் லாக் பண்ணி
பண்ணிக்கிட்டா அப்புறம் இந்த delete button press பண்ணாலும் erase ஆகாது. இது மேல drawing, maths எல்லாமே கூட பண்ணிக்கலாம். ஈவன் இதுக்குள்ள ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் ஸ்கூல் பேக் கூட ஈஸியா ஃபிட் ஆகும். பாய். இந்த ப்ராடக்ட் சின்ன பசங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இங்க டைப் பண்ணிருக்கேன். ஓய் ஒரு டைம் ஆகுது வா எனக்கு பென்சில் பாக்ஸ் வேணும். பென்சில் பாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல வா ஏய் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு முடிச்சலடா. மேடம் நார்மல் பென்சில் பாக்ஸ் வேணுமா ஸ்பெஷலா இருக்கணுமா அப்போனா இந்த 2 பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கோ. இந்த பாக்ஸ்ல வந்து பென்னை வச்சு இது மேல ஈஸியா எழுதலாம். அண்ட் எழுதுறதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற delete button பிரஸ் பண்ணா போர்டு மேல இருக்கிறது எல்லாமே delete ஆயிடும். சோ நம்ம திருப்பி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன delete ஆகாம இருக்கணும்னா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த பட்டன் லாக் பண்ணிக்கிட்டா அப்புறம் இந்த delete button பிரஸ் பண்ணாலும் erase ஆகாது. இது மேல drawing, maths எல்லாமே கூட பண்ணிக்கலாம். இங்க ரீயூஸ் இதுதான் பையன். அதே மாதிரி எழுதுறது delete புரிஞ்சுதா? எழுதுறதுக்கு நான் யாரு? நான் பொண்ணுதான். லாக் பண்ணிக்கிட்டா அப்புறம் இந்த delete button press பண்ணாலும் erase ஆகாது. இது மேல drawing, maths எல்லாமே கூட பண்ணிக்கலாம். இதுல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். எனக்கு லைக் பண்றாங்க. ஐயா அக்கௌண்ட்ல 10 ரூபா அனுப்பிச்சு விடுறேன். 100 ரூபா அனுப்பிச்சு விடுறேன். எப்படி நம்புறீங்களா? ஐயா ஐயா போட்டுட்டு பணக்காரங்களுக்கு மட்டும் லைக் பண்ணி அவங்க பணக்காரங்க ஆக்குறீங்க. உங்களுக்குல எங்களை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? சொல்றேன் நாங்களும் பணக்காரங்கன்னு ஆசைதாங்க. அவங்க மட்டும் பணக்காரங்க. பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஏதாச்சும் அமைச்சு விடுங்க. மாறி விடுங்க. எங்களை ஏழைங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வாங்கி தான் வரும். ஆமாம் தானே, வாங்கி தானே வரும். வாங்கி போடுங்க, என்ன போடுங்க. எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு ரோகமே பண்ண மாட்டாங்க. அவங்க லைக் மட்டும்தான் பண்ணுவாங்க. எனக்கு நாங்கள் லைக் மட்டும் பண்ண மாட்டோம். அவங்க தான் ஓகே ஓகே நான் டாக்டர் படிச்சு காசு குட்டி குட்டி வாங்குவேன். அப்போ எப்படி எரிச்சல் ஆகும் நான் பார்க்குறேன். லைக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? காசு நிறைய வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி எரிச்சல் ஆகும் நான் பார்க்குறேன்.